Welcome to Money Management Channel. Long term portfolio series la iniki Hero MotoCorp பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். Hero MotoCorp பொறுத்த வரைக்கும் இவங்க லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டினியூஸா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ EV செக்மெண்ட்லயே டாப் லேயரா வர்றதுக்கோசரம் நிறைய ஃபார்வர்டிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஏத்தர்ல இவங்களோட ஸ்டேக்கை வந்து கண்டினியூஸா ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோகோ A1 கூட நிறைய டைப்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து இவங்க EV செக்டர்லயும் டாப் லேயரா வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியால இவங்க தான் வந்து 46% மேல வந்து டூ வீலர்ல ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. சோ அதனால EV செக்மெண்ட்லயும் இவங்க கூடிய சீக்கிரம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறப்ப மார்க்கெட் லீடரா கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ இந்த வீடியோல எதனால நம்ம லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோ சீரீஸ்ல வந்து ஹீரோ MotoCorp வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறத கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ண போறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கலாம், ஒரு லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, சப்போஸ் 1 crore போர்ட்ஃபோலியோ நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸும் வந்து அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர்ல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார், பஜாஜ் ஆட்டோ வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹீரோ MotoCorp பத்தி டீடைலா பார்க்க போறோம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ICICI பேங்க் டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங்ல L&T பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். FMCG பொறுத்த வரைக்கும் ITC, Hindustan Unilever, Tata Consumer Product, Nestle India இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1 இயர்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் கிடச்சிச்சு. அதனால வந்து நிறைய ஸ்டாக்ஸில் மார்க்கெட் லீடராக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இப்போ நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹிந்திரா, HCL டெக்னாலஜி, LTI மைண்ட்ரி இதில் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டான வேல்யூஷனில் நம்ம பை பண்ணி வச்சிருக்கோம். ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டான் டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல்ல டாடா ஸ்டீலை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸோ, ரிஃபைனரிஸ்ல வந்து ரிலையன்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியா கொடுத்துருக்கோம். நம்ம அதர் செக்டர்ல இன்னும் ஃபோக்கஸ் பண்றப்ப அதர் செக்டரும் சரி, அதே மாதிரி அதர் கம்பெனிஸ்ல இன்னும் இன்வெஸ்ட் பண்றப்ப இந்த வெயிட் பேலன்சிங் எல்லாமே ஆவரேஜ் ஆயிரும். ஸோ நமக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்டான ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃபைனலா வந்து நம்ம அதர் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி அவர் ஆவரேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் செக்டர் அலோகேஷன் வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா செக்டரையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 or 2 செக்டர்ஸும் வந்து வரப்போற வீடியோஸ்க்குள்ள ஆட் பண்ண போறோம். அதே மாதிரி நம்மளோட பேஸ்கெட்ல வந்து 20 to 30 ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ 20 ஸ்டாக்ஸுக்கு பக்கமா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 80% இன்வெஸ்ட் பண்றோம். அதர்ஸ்ல வந்து ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எந்த காரணத்துக்கு கொண்டும் 10%க்கு மேல ஹோல்டிங்ஸ் போகாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்டான ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் பண்றோம். அதாவது அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் அந்த டைமுக்கு கன்சிடர் பண்றதுனால நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ரென்த்தனா பில்ட் பண்ண முடியுது. நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஹெவியான ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட நமக்கு ஒரு ஹெல்த்தியான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஹீரோ MotoCorp பத்தி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு எதனால இந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணிருக்கோம், இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபைனலா வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல இது நான் எந்த ரேட்ல இருந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஹீரோ MotoCorp பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து ஒரு லீடிங் பிளேயரா இருக்காங்க. மெயினா பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா டூ வீலர்ல இவங்க தான் வந்து இந்தியால மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 46%க்கு பக்கமா இவங்க தான் வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்க மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க. பிரீமியம் பைக்ஸ், அதாவது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 125cc கீழே 120-50 அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் மேக்ஸிமம் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல நிறைய பைக்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையர் அண்ட் பைக்கும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இவங்க கூடிய சீக்கிரம் ஹையர் அண்ட் பைக்லயும் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு நிறைய டைப்ஸ் எல்லாமே வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ஃபியூச்சர்ல வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்தியன் மார்க்கெட் இல்லாம அதே மாதிரி ஒரு மல்டிநேஷனல் மோட்டார்
மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் கம்பெனியா இவங்க இருக்கிறாங்க. இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில இருக்கு. இவங்க இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 46% வந்து ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ஹீரோ ஹோண்டா ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா டை அப் பண்ணியிருந்தாங்க. 1984 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ஒரு மோட்டார் சைக்கிள்ல ஒரு பிளேஸை பிடிச்சாங்க. பர்டிகுலரா எல்லாத்துக்குமே ஸ்ப்ளெண்டர் பைக் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோ ஹோண்டா வந்து கம்பைனா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பைக்கா இருந்துச்சு. மார்க்கெட்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனவே அந்த பைக் வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2010க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்களோட டைப்பை வந்து டெர்மினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாவே ரெண்டு கம்பெனி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கம்பெனியோட மெயின் இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ல தான் இருக்கு. இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி 19 1984 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 40 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்க இப்ப சர்வீசஸ்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கு. இதுக்கு பேரண்ட் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கம்பெனியா இருக்கு. ஸோ எல்லா வகையிலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்னு பாத்தீங்கன்னா லால் முஞ்சால் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டரா இருந்தாரு. இப்ப கீ பர்சன், அதாவது எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் அப்படின்னா பவன் முஞ்சால் இருக்காரு. ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா மெயினா மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கு, ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியில எம்ப்ளாயின்னு பாத்தீங்கன்னா 9000 பேருக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் சப்சிடரி பாத்தீங்கன்னா விடா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ஏத்தர் எனர்ஜியில வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏத்தர் வந்து இப்போ வந்து இவி செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் லீடராகவும் டாப் 5 இவங்க வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஹீரோ மோட்டார் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஏத்தர்ல இருக்கிற மெயினான அபோவ் 50% மேல ஹோல்டிங் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ நியர்லி 40% மேல இவங்க ஏத்தர்ல ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஏத்தர் வந்து ஹீரோவோட கம்பெனியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரிக் கன்வர்சேஷன் கிட்ட இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற கோகோ A1 கூட இப்ப ஹீரோ ஸ்ப்ளெண்டர் வந்து ஒரு டைப் போட்டிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலான இன்ஜினுக்கு பதிலாக இப்ப வந்து கன்வர்சேஷன் கிட்ட யூஸ் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிக் வண்டியா மாத்துறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இது ARAI கூட, அதாவது ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கூட வந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் வந்து இந்த காம்பினேஷன்ல வந்து பைக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னா நார்மலான இன்ஜினை மாத்திட்டு அதுக்கு பதில் இந்த கன்வர்சேஷன் கிட் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் பைக்கை மாத்துறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதுக்கு உண்டான ரிசர்ச் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ டெமோ வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட்ல இந்த வண்டிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை நம்ம மெயினா செலக்ட் பண்றதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா இது நிப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ல மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியா இருக்கு. லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் 100க்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஹியூஜான கம்பெனியா தான் இருக்கு. 50,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்றதுக்கு மெயினான ரீசனா பாக்குறோம். ஃபண்டமெண்டலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் இருக்கு. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல வந்து வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 6.48 இருக்கு. அதாவது பினான்சியல் சர்வீஸ் ஒரு 33% இருந்தாலும் ஐடி 14%, ஆயில் 12%, FMCG 9%. இதுக்கப்புறம் வந்து வெயிட்டேஜ் பிரகாரம் ஜாஸ்தி இருக்கிறது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. நியர்லி 7%க்கு பக்கமா இருக்கு. இந்த 7%லயும் பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா 1.54% இருக்கு, மாருதி 1.4% இருக்கு, டாடா மோட்டார்ஸ் 1.54% இருக்கு, ஹீரோ மோட்டார் வந்து 0.61%, நியர்லி 1%க்கு பக்கமா இருக்கு. நல்ல ஒரு மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தான். டெஃபினட்டா வந்து ஆட்டோ செக்டர்ல இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியா தான் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்கு. இவங்க மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியாவும் இருக்கிறாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 229 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு மேல வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் நிறைய ஹோல்ட் பண்றதுனால இந்த கம்பெனியில கண்டினியூஸா அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து மார்க்கெட்லயும் வந்து எப்பயுமே ஒரு ஹையர் ரேட்ல தான் இது ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹியூஜான மார்க்கெட் கேபிட்டல் 50,000 கோடிக்கு மேல இருக்கு. இந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ரீசனா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இவங்க மெயின் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, FIIs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, DIE இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பப்ளிக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அதர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் 35% வந்து ப்ரொமோட்டர் கையில தான் இருக்கு. FII பொறுத்த வரைக்கும் ஒரு 29% இருக்கு, DIE பொறுத்த வரைக்கும் ஒரு 28% இருக்கு, பப்ளிக்ட ஒரு 9% இருக்கு, அதர்ஸ்ட் 0.01% இருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஹியூஜானதா ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனியா தான் இருக்கு. ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2017 35% இருந்தது. இப்போ டிசம்பர் 2023 35% தான் இருக்கு. எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை, அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. FII பொறுத்த வரைக்கும் 2017 பாத்தீங்க அப்படின்னா 42% இருந்தது, இப்போ 28% குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஃபால் ஆயிருக்கு. அதே DIE பொறுத்த வரைக்கும் 2017 12% இருந்தது. எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர்
டிசம்பர் 2023 28% மாறி இருக்கு. ஸோ எஃப்ஐல வந்து அப்படியே பாதியா குறைஞ்சிருக்கு. டிஐஐ பொறுத்த வரைக்கும் அப்படியே பாதியா ரைஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான். எஃப்ஐஐ கையில இருந்து எல்லாமே டிஐஐ கைக்கு வந்திருக்கு. இது நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 10% இருந்துச்சு, இப்போ ஒரு 9% இருக்கு. அந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டரும் பப்ளிக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. எஃப்ஐடிஐ கையில் இருக்கிற ஷேர்ஸ் தான் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அதுவும் வந்து டிஐஐ கைக்கு தான் நிறைய ஷேர்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா தான் நான் பாக்குறேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 வகையில அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட்டா தான் இருக்கு. மார்ச் 2014 டோட்டல் லையபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேல இருந்தது. இப்ப செப்டம்பர் 2023 26,000 கோடிக்கு மேல மாறிருக்கு. அப்படியே வந்து டபுளா மாறி இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். டோட்டல் அசட்டும் சேம் அதேவா தான் இருக்கு. அதனால இந்த கம்பெனி இயர் பை இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால பேலன்ஸ் ஷீட் வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ நம்ம அதர் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இது கம்ப்ளீட்டா செக் பண்ண முடியாது. இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால முக்கியமான அசட் கிளாஸஸ் மட்டும் இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2014 3,500 கோடியா இருந்தது. இப்ப வந்து 4,000 கோடிக்கு மேல மாறி இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,800 கோடியா 2014 இருந்தது. இப்ப வந்து 3,800 கோடியா மாறி இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2,000 கோடியா இருந்தது மார்ச் 2014, இப்ப 2,800 கோடியா இருக்கு. டிவிடெண்ட் பே அவுட்டும் நல்ல கிளியரா வந்து ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட் வைஸும் சரி, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸும் சரி, இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய பாசிட்டிவான நியூஸா தான் இருக்கு. இதுல எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்ல. லாங் டேர்முக்கு இது ஒரு சூட்டபிளான ஸ்டாக்கா தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நமக்கு தெரியுது. இப்போ ஒரு ஸ்டாக் நம்ம பை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே லாஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு செக் பண்ணோம். அந்த வகையில் இந்த கம்பெனியோட ரெவன்யூ எப்படி இருக்கு, நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கு, ஏர்னிங் பர் ஷேர் எப்படி இருக்கு, புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்கு, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்கலாம். இது லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நம்ம செக் பண்ணலாம். ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் 2019 வந்து 33,000 கோடிக்கு மேல இருந்தது. இப்ப 2023 பாத்தீங்க அப்படின்னா 34,000 கோடியா இருக்கு. நடுவுல பாத்தீங்க அப்படின்னா கோவிட்டால வந்து 2 வீலர் சேல்ஸ் ஆகட்டும், 4 வீலர் சேல்ஸ் ஆகட்டும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே வந்து நல்லா வந்து ஒரு அடி வாங்குச்சு. இப்போ வந்து அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இனி வரப்போற வருஷங்கள் இது கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈவிக்கு மாறுறப்ப இதோட ரெவன்யூ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2019 3,400 கோடியா இருந்தது. இப்ப 2,796 கோடியா மாறி இருக்கு. கோவிட்டோட இம்பாக்ட் வந்து ஆட்டோ செக்டர்ல வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதனால இது சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து மார்க்கெட்ல இப்ப நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால இவங்களும் அடுத்த வெர்ஷனுக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அதனால எல்லாமே வந்து வரப்போற ஃபியூச்சர்ஸ்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் டவுன் ஆயிட்டா இருக்கு. அதே மாதிரி ஏர்னிங் பெர் ஷேரை பொறுத்த வரைக்கும் 172 இருந்தது. இப்ப 140 இருக்கு. இதுவுமே கொஞ்சம் டவுன் ஆயிட்டா இருக்கு. புக் வேல்யூ பர் ஷேரை பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கனால புக் வேல்யூ ரைஸ் ஆயிட்டு இருக்கு. 2019 662 இருந்தது. இப்போ 839 இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு தான் இருக்கு. கோவிட் டைம்லயும் வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு தான் இருக்கு. ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இவங்க ஈவிக்கு இந்த மாதிரி மூவ் ஆகிறதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மி ஆயிட்டு தான் இருக்கு. 2019 பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 இருந்தது. இப்ப 16.8 இருக்கு. வரப்போற வருஷங்கள்ல இது 2 வீலரோட சேல்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா அப்ப இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டிங்கிறது ஒரு முக்கியமான பாராமீட்டர். இது வந்து இந்த கம்பெனியோட கடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரைஸ் ஆகாம இருக்கணும். என்னதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிட் டைம்ல அஃபெக்ட் ஆனாலும் இந்த கம்பெனி வந்து 2019 0.02 இருந்த கடன் இப்ப அதே அளவுக்கு தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். கடன் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அந்த கம்பெனியோட growth வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டிவிடெண்ட் கிளியரா கொடுக்க முடியும். போனஸ், கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதனால டெப்ட் டு ஈக்விட்டி வந்து ஒரு முக்கியமான பாராமீட்டரா இருக்கு. அது வந்து மெயின்டைன் ஆகுறது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் நம்ம பார்க்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட பிரைஸும் பிஇ வந்து நம்ம சார்ட் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து நான் இது என்ன ரேட்ல இருந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு என்னென்ன கம்பெனிஸ் காம்படிட்டரா இருக்குன்னு அப்படியே 1 by 1 பார்க்கலாம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி 2018 3,900 அந்த ரேட்டுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாலை பார்த்துட்டு இப்போ ரீசெண்டா தான் ஒரு நல்ல ரேலியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த லாஸ்ட் 6 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா 4,500 ரூபாய்க்கு பக்கமா இந்த கம்பெனி இப்போ மூவ்
மூவ் ஆயிருக்கு. இருந்தாலுமே லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நல்ல ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவான வேல்யூஷன்ல எல்லாமே கிடைச்சிச்சு. பிலோ 2000 கீழே போச்சு. அந்த டைம்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கோம். இந்த ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா 2010 அந்த டைம்ல தான் வந்து பிலோ 2000 கீழே கிடைச்சு. இப்போ அதே அளவுக்கு இந்த கோவிட் டைம்ல கிடைச்சிச்சு. ஸோ அப்ப கன்சிடர் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி PE ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து above 25க்கு மேல இருக்கு. இதோட ஆவரேஜ் PE அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 22 இருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இப்போ டூ வீலரோட சேல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனாலயும் அது இல்லாம ரெசிஸ்டன் எல்லாம் கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி டூ வீலர் சேல்ஸ் வந்து கண்டினியூஸா இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ PE கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வரப்போற வருஷங்களே வந்து இது கண்டினியூ இருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னோட போர்ட்போலியோன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக்கை வந்து பிலோ 2000 கீழே என்னால கன்சிடர் பண்ண முடியல. நான் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து கன்சிடர் பண்ணேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2700 ரூபாய்ன்ற பிரைஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3140 ரூபாயா இருக்கு. இந்த கம்பெனி வந்து ஹெவியா ஃபால் ஆனதுனால எப்ப ரெக்கவர் ஆகும் கொஞ்சம் தெரியாதனால நம்ம வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டேன். என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து பிலோ 1 lakh கீழே தான் வந்து நான் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இருந்தாலுமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா வரப்போற டைம்ல நான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவேன். லாங் டேர்ம்ல இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கா தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மெயின் காம்படிட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஈச்சர் மோட்டார் இருக்கு, பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு. ரிமைனிங் மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி இதெல்லாம் வந்து 4 வீலர் செக்மெண்ட்டுக்கு போயிருது. நம்ம டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டார் கார்ப், ஈச்சர் மோட்டார், பஜாஜை கன்சிடர் பண்ணலாம். PE ரேஷியோ பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டார் வந்து வெறும் 26 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்க அப்படின்னா 42 இருக்கு. நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கடன் பாத்தீங்கன்னா வெறும் 650 கோடி தான் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 87,000 கோடிக்கு மேல இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா 2052 கோடி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, மார்க்கெட் கேபிட்டல் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது ஒரு பெரிய கடனே கிடையாது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு கடன் இல்லா கம்பெனியா தான் இருக்கு. இதுக்கு மெயினான காம்படிட்டர் இருக்கிறது பஜாஜ் ஆட்டோஸ். பஜாஜ் ஆட்டோவை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுவுமே ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். ஆனா PE ரேஷியோ பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 28 இருக்கு. ஹீரோ மோட்டார் கார்போட கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கடன் இல்லா கம்பெனியா இருக்கு. இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக், அதாவது ஹீரோ மோட்டார் கார்பி நீங்க பஜாஜ் ஆட்டோவையும் டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். பஜாஜ் ஆட்டோ ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க செகண்ட் ஆப்ஷனை வந்து ஹீரோ மோட்டாரை கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்க பஜாஜ் ஆட்டோஸ் கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா PE ரேஷியோ பிரகாரம் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இருந்தாலுமே வந்து ஹீரோ மோட்டார் கார்போட பஜாஜ் ஆட்டோ வந்து கொஞ்சம் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதுக்கு டாலர் ரெவன்யூ பிசினஸ் நிறைய இருக்கிறதுனால நல்ல இன்கம் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பேராமீட்டர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ வந்து கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டார் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்க அப்படின்னா 416 கோடியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.03 இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு கடன் இல்லா கம்பெனியா இருக்கு. டூ வீலர் பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டார் ஆகட்டும், பஜாஜ் ஆட்டோஸ் ஆகட்டும், ஈச்சர் மோட்டார்ஸ் இது எல்லாமே கடன் இல்லா கம்பெனியா தான் இருக்கு. நல்ல காம்படிஷன் இருக்கு. அதனால இந்த 3 ஸ்டாக்குமே டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து பஜாஜ் ஆட்டோ கன்சிடர் பண்ணுங்க, அப்புறம் ஹீரோ மோட்டார் கார்பா கன்சிடர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வந்து ஈச்சர் மோட்டாரை கன்சிடர் பண்ணுங்க. ஆனா இந்த 3 ஸ்டாக்குமே வந்து நம்ம போர்ட்போலியோல இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண ஹீரோ மோட்டாருக்கு எல்லா வகையில பாசிட்டிவான நியூஸஸ் இருக்கு. EVயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான நியூஸஸ் இருக்கு. அதனால லாங் டேர்ம்ல இது வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டெஃபினட்டா வந்து நீங்க ஹீரோ மோட்டார் கார்பை வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணுங்க. இந்த கம்பெனிக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த வகையில் இந்த கம்பெனியோட மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கடன் இல்லா கம்பெனியா இருக்கிறதா மெயின் அட்வான்டேஜஸ் இருக்கு. டிவிடெண்ட் வந்து ரெகுலரா கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்கு மெயின் டிராபேக் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சேல்ஸ் growth வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து ப்ரீவியஸ் கோவிட்க்கு முன்னாடி இருந்த அந்த அளவுக்கு சேல்ஸ் இப்பதான் ரீச் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இன்னுமே அதை விட ஜாஸ்தியா பண்ண முடியல. ஸோ அது ஒண்ணுதான் வந்து நெகட்டிவ் ஃபேக்டரா பாக்குறோம். வரப்போற வருஷங்கள்ல இந்த கம்பெனி வந்து டெஃபினட்டா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஃபைனலா ஹீரோ மோட்டார் கார்பை பொறுத்த வரைக்கும் இவங்க EVயோட ஃபியூச்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு EVலேக்கு ஃபுல் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், கோகோ ஐ கன்வர்சேஷன் டை அப் ஆகட்டும். அதே மாதிரி இவங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 100cc 125cc வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்காங்க. இவங்க வந்து பிரீமியம் பைக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹார்லி டேவிட்சன் கூட டை அப் போட்டிருக்காங்க. அதுல இருந்து டெக்னாலஜிஸ், நியூ பைக் மாடல்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வர்றதுனால இவங்க வந்து ஃபியூச்சர் EV பிளஸ் எல்லா மார்க்கெட்டையும் வந்து கேப்சர் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.